Friction lesson la important questions பார்க்கலாம் பாருங்க. First question, maximum value of frictional force is called. Maximum value of frictional force is called வந்து பாத்தீங்கன்னா இங்க limiting friction கரெக்டான ஆன்சர். ஆக்சுவலா வந்து limiting friction is greater than kinetic friction வரும், kinetic friction greater than rolling friction வரும். ஸோ இருக்கிற friction forcesல எல்லாத்துலயுமே limiting frictional force தான் greatest force. Limiting frictional force வந்து maximum static friction அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. Static friction between two surfaces prevents the relative motion between them opposite to the direction of motion of them act in the opposite direction of applied force both B and C ன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு இங்க பாருங்க, இப்போ வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் ஏன்னு எடுத்துங்க, இன்னொரு ஆப்ஜெக்ட் பி இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ ஆப்ஜெக்ட் ஏ மேல நம்ம சர்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அப்போ பி வந்து மோஷன் ஆஃப் தி ஏவை அப்போஸ் பண்ணுது. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி பி ஆன் தி ஏ வந்து லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ பி எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் ஆன் ஏ வந்து ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா, அப்போ வந்து ஏ வந்து பி மேல ரியாக்ஷன் ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் பண்ணும். அப்போ பாருங்க, இங்க வந்து பி எக்ஸர்ட் பண்ண ஏ மேல எக்ஸர்ட் பண்ண ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப்போசிஸ் தி மோஷன் வருது. ஆக்சுவலா இந்த சிஸ்டம் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, மொத்த சிஸ்டமே ரைட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா பி வந்து ஏ மேல எக்ஸர்ட் பண்ற ஃப்ரிக்ஷன் வந்து அப்போசிஸ் தி மோஷன், வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டட் ஆன் தி பி இருக்கு இல்லையா, அது பாருங்க வெலாசிட்டி டைரக்ஷன்ல இருக்கு. அப்படின்னா வந்து இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்போசிஸ் ரிலேட்டிவ் மோஷன் தான் வருமே தவிர ஆப்போசிட் டு டைரக்ஷன் ஆஃப் மோஷன் வரும்னு கிடையாது. ஏன்னா பி மேல பாருங்க இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வெலாசிட்டி டைரக்ஷன்ல இருக்கு. அதனால வந்து நம்ம ஆன்சர் என்ன சொல்லணும்னா prevents the relative motion between them. So frictional force prevents the relative motion between them அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The limiting value of static friction between two contact surfaces. ஆக்சுவலா வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ் இன்ட்டு என் அப்படின்னு எடுக்கணும். அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு வரும் நமக்கு. சரிங்களா? ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ஃபோர்ஸ் பிட்வீன் தி சர்ஃபேஸ் அண்ட் கான்டாக்ட் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? அடுத்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏரியா, பாருங்க இதுல ஏரியாவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ வரணும், பின்னு வரணும். அடுத்து இந்த டிபெண்ட்ஸ் ஆன் தி மைக்ரோஸ்கோபிக் ஏரியா ஆஃப் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட், அது எந்த இடத்துல கான்டாக்ட் ஆகுதோ அந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் அப்படி சொல்றாங்க. அதனால கண்டிப்பா வந்து ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ஃபோர்ஸ்னு வருது, அடுத்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வருது. அதனால ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A mass placed on an inclined plane is just in equilibrium if mu is the coefficient of friction of the surface, then the maximum inclination of the plane with the horizontal is அப்படின்னு நம்ம क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இந்த தான் ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்கும்போது இது ரெடி டு ஸ்லைட் டவுன் வரும். அப்போ எம்ஜி சைன் தீட்டா ஃபோர்ஸ் புல்லிங் ஃபோர்ஸ் டவுன் ஆக்ட் ஆகுது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது, அது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருக்கும். இங்கே நார்மல் ரியாக்ஷன் என்ன எடுத்துக்கிறோம், இங்கே வந்து எம்ஜி காஸ்டான்னு இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து எம்ஜின்னு இந்த ஃபோர்ஸை வந்து இங்க எம்ஜி சைன் தீட்டா எம்ஜி காஸ்டான்னு இப்படி ரிசால்வ் பண்ணும். ஏன்னா இங்க தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டான்னு வந்திருக்கும், அதனால அப்படி பண்ணியிருக்கும். இப்போ n இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ்டான்னு ஒரு ஃபார்முலா எடுத்துங்க, ஏன்னா பர்பண்டிகுலர் டு தி பிளேன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்படின்னா ரெடி டு ஸ்லைடு, ஜஸ்ட் இன் ஈக்லிபிரியம்னா ரெடி டு ஸ்லைடு வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெடி டு ஸ்லைடுனா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு புல்லிங் ஃபோர்ஸ் எம்ஜி சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு ஃபார்முலா லிமிட்டிங் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மியூ எஸ் இன்ட்டு என்னன்னு வருது. கரெக்டுங்களா? அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மியூ எஸ்ன்றது மியூன்னு எடுத்துக்கலாம். என்ன வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, எம்ஜி காஸ்டான்னு வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னால ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். ஸோ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் ஈக்குவேஷன் 2 போடுங்க, எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜி காஸ் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுல இருந்து நம்ம எம்ஜியை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ காஸ்டா கீழே கொண்டு வந்துருங்க, சைன் தீட்டா பை காஸ்டா டேன் தீட்டான்னு வருது, டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மியூன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருப்பா, டேன் இன்வர்ஸ் ஆஃப் மியூ, tan inverse of mu. இதை தான் நம்ம angle of repose ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A 30 kg block rests on a rough horizontal surface. A force of 200 Newton is applied on the block. The block acquires a speed of 4 meters per second starting from rest in 2 seconds. What is the value of coefficient of friction அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேஸில் என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க, இது கிரவுண்டு, இது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஃபோர்ஸ் நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அக்வேர்ஸ் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி 4 மீட்டர் பர் செகண்ட், இனிஷியல் வெலாசிட்டி 0 சொல்லியிருக்காங்க.
in 2 செகண்ட்ல இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ டைம் வந்து 2 செகண்ட்ல வந்திருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். v ஈக்குவல் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா u plus at u 0ன்னு எடுத்துங்க. அப்போ v வந்து நமக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பிளஸ் a இன்டு டி, டி வந்து 2ன்னு போட்டோம்னா இது 4 2 கேன்சல் பண்ணா ஆக்சலரேஷன் வந்து 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு வருது. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த சிஸ்டம் வந்து இப்படி தானே ஆக்சலரேஷன் இருக்கு, இந்த மாஸ் mன்னு எடுத்துங்க. ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல அப்ளைட் ஃபோர்ஸ் இருக்குனால அப்ளைட் ஃபோர்ஸை பாசிட்டிவ் எடுத்துங்க. ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் ஆக்சலரேஷன் இருக்குனால அது நெகட்டிவ் ஃபோர்ஸ், ரிட்டார்டேஷன் ஃபோர்ஸ் -f எடுத்துட்டு தட் இஸ் ஈக்குவல் ma ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட் ஆக்ட் ஆகும். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா mu n ன்னு தெரியும். n is equal to mg இங்க நமக்கு வந்திருக்கு. ஏன்னா வெர்டிகல் டைரக்ஷன்ல upward force equal to downward force, so that frictional force is equal to mu into n பிளேஸ்ல mg ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இப்போ f மைனஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் பிளேஸ்ல mu mg ன்னு போட்டுட்டு is equal to ma அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு என்ன வேணும், mu தானே வேணும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். f வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருப்பா, 200 நியூட்டன் கொடுத்துருக்காங்களா. ஸோ f 200 போட்டுங்க, மைனஸ் mu தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. மாஸ் வந்து பாருப்பா 30 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ 13 போட்டுட்டு g வந்து நம்ம கொடுக்கல, ஸோ சாதாரணமாக 10ன்னு எடுத்துக்கலாம். g 10ன்னு எடுத்துட்டு இந்த m வந்து 13 போட்டுட்டு a வந்து 2ன்னு போட்டுக்கோங்க. இப்போ சால்வ் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னா அது வந்து இந்த பக்கம் 60 இருக்குங்களா, இங்க வந்து 200 மைனஸ் 300 மியூன்னு இருக்கு. கரெக்டுங்களாப்பா? இந்த 300 மியூ ரைட் சைடு கொண்டு போயிருங்க, 60 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ 300 மியூ இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, 214 கிடைக்குது நமக்கு. சரிங்களா? அப்போ மியூ இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, 24 டிவைட் பை 30 அப்படின்னு கிடைக்குது. 24 டிவைட் பை நமக்கு 30 அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? இது 30 into 2 60, 60 200ல இருந்து 60 கழிச்சா நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, இங்க தப்பா எழுதிருக்கோம். 200ல இருந்து இந்த 60 கழிச்சா 114 வரும். அப்ப இங்க 14 வரும். அப்போ 14/30 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 14/30 வந்து நமக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 0.47. இங்க வந்து இந்த 200ல இந்த 60 கழிச்சா 140 அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 5th கொஸ்டின் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A car having a mass 1000 kg is moving at a speed of 30 meter per second. Brakes are applied to bring the car to rest. If the frictional force between the tires and the road surface is 5000 Newton, the car will comes to rest in dash time அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து இங்க ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 5000 நியூட்டன் கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டுங்களா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போட்டுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 5000. மாஸ் வந்து எவ்வளவு 1000 கொடுத்திருக்காங்கல்லப்பா, 1000 போட்டு a 1000 into a equal to 5000 போட்டோம்னா இந்த 1000 5000 கேன்சல் பண்ணா a equal to 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இது ரிட்டார்டேஷன், சோ மைனஸ் போடணும். சரிங்களா? இப்போ இனிஷியல் வெலாசிட்டி பாருங்க 30 மீட்டர் per செகண்ட் கொடுத்திருக்காங்க. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி 30 மீட்டர் per செகண்ட். how much distance it will travel, the car will come to rest in time கேட்டிருக்காங்க. எவ்வளவு டைம்ல வந்து இது ரெஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, v equal to u plus 18 எடுத்துக்கலாமா. ஃபைனல் வெலாசிட்டி 0 போட்டுங்க, இனிஷியல் வெலாசிட்டி 13 கொடுத்துருக்காங்க, மைனஸ் a வந்து 5ன்னு போட்டுட்டு இந்த டைம் t போட்டுங்க. அப்போ 5t is equal to 30 வருதா. அப்போ 5 வந்து 30 கேன்சல் பண்ணா 6 வருது. ஸோ 6 செகண்ட்ல ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ தட் 6th கொஸ்டின் 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A 100 Newton force acts horizontally on a block of mass 10 kg placed on a horizontal rough table of coefficient of friction mu equal to 0.5. If g at the place is 10 meter per second square, the acceleration of the என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, பிளாக் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம எழுதிக்கலாம் பாருங்க. ஒரு 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 பிளாக் இருக்கு. இந்த பிளாக் மாஸ் வந்து 10 கிலோகிராம் கொடுத்துட்டாங்க. இது மேல வந்து ஃபோர்ஸ் வந்து ஒரு 100 நியூட்டன் அப்ளை பண்றாங்க. கரெக்டுங்களா? 100 நியூட்டன். இங்க ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. மியூ வந்து நமக்கு 0.5 கொடுத்துருக்காங்க. ஜி வந்து 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு. ஆக்சலரேஷன் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தானே. அப்ளைட் ஃபோர்ஸ் மைனஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போட்டுங்க. உங்களுக்கு வந்து இங்கே mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட் இருக்கும். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா மியூ இன்டு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மியூ இன்டு என்ன எவ்வளவு வந்திருக்கு, mg தானப்பா வந்திருக்கு. அப்போ ஃபிரிக்ஷனல் பிளேஸ்ல நம்ம மியூ இன்டு mgன்னு போடணும். சரி, இங்க f மைனஸ் இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மியூ இன்டு mgன்னு போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ma ன்னு எழுதிக்கிங்க. இப்போ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இது அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு 100 நியூட்டன் தானே கொடுத்துருக்காங்க. மைனஸ் மியூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.5 கொடுத்துருக்காங்க. m வந்து பிளாக் மாஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க, g 10 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு மாஸ் வந்து நமக்கு 10 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு a போட்டுங்க. இப்போ இது 100, இது மைனஸ் இது 0.5 into 10 into 10 வந்து 100 into 0.5 15 வருது. தட் இஸ் ஈக்குவல் டு 10a வந்திருக்கு. இப்போ 100 மைனஸ் 50 வந்து 50 ஈக்குவல் டு 10a. சரிங்களா? 10ம் 50யும் கேன்சல் பண்ணீங்கன்னா a ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்குது. ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு சி ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A block of mass 2 kg is placed on the floor. The coefficient of static friction is 0.4.
If a force of 2.8 Newton is applied on the block parallel to the floor, the force of friction between the block and floor is dash னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிளாக், இங்க வந்து இது ஒரு கிரவுண்ட், இது பிளாக் பிளேஸ் பண்ணியிருக்கோம், மியூ வந்து 0.4 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபோர்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ 2.8 அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ் வந்து 2 னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் எவ்வளவு கண்டுபிடிப்போம். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் மியூ இன்டு n, n இஸ் ஈக்குவல் mg. இந்த கேஸ்ல ஹாரிசான்டல்ல பிளேஸ் பண்ணும்போது இங்க வந்து mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, n வந்து அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ பர்பெண்டிகுலர் டு கிரவுண்ட் வந்து மூவ் ஆகாது, அதனால n ஈக்குவல் mg போட்டுடலாம். அப்போ ஃபிரிக்ஷன் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் மேக்ஸிமம் ஃபிரிக்ஷன் பாத்தீங்கன்னா மியூ இன்டு mgன்னு போடுவோம். மியூ எவ்வளவு கொடுத்தாங்க பாருப்பா 0.4, m வந்து 2 கொடுத்தாங்க, g வந்து 10 ன்னு எடுத்துங்க. இதை மல்டிப்ளை பண்ண என்ன வருது 8 நியூட்டன் வருது. அப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் 8 நியூட்டன் தானப்பா வருது. இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா 8 நியூட்டனை விட அதிகமா அப்ளை பண்ணும்போது இந்த பாடி மூவ் ஆகும். அப்போ 2.8 வந்து அப்ளை பண்றது வந்து லெஸ் தென் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். அப்போ இது மூவ் ஆகாது. மூவ் ஆகாம இருக்கும்போது கண்டிஷன் என்ன பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் 0 வரணும். அப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் மைனஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ். தட் மீன்ஸ் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுனா 2.8 நியூட்டன் இவ்வளவு ஆக்ட் ஆகுது. ஸோ தட் இந்த 8th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். 9th கொஸ்டின் பாருங்க. A body is projected along a rough horizontal surface with a velocity 6 meters per second. If the body comes to rest after traveling 9 meters, then the coefficient of friction எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு பாடி இருக்கு, இந்த அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம், எவ்வளவு இனிஷியல் வெலாசிட்டி 6 மீட்டர் பர் செகண்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். ஃபைனலா இது ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. கரெக்டுங்களா? சரி, இப்போ எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கு? 9 மீட்டர் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கு. அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னா லிமிட்டிங் இந்த ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ இன்டு n தானே எழுதுவோம். n இஸ் ஈக்குவல் mg ஹாரிசான்டல்ல போகும், ஹாரிசான்டல் சர்ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா இந்த f ஈக்குவல் டு ma ன்னு போட்டு ma ஈக்குவல் டு மியூ இன்டு mg ன்னு போட்டுட்டோம்னா இந்த mm கேன்சல் ஆயிருது. a ஈக்குவல் டு மியூ g, ஆக்சுவலா மைனஸ் மியூ g, ஏன்னா வந்து ரிட்டார்டேஷன்ல போகும். அடுத்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா v ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as ஃபார்முலா தெரியும் இல்லையா? இப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0 போட்டீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 6 ன்னு கொடுத்துருக்காங்கல்லப்பா, இனிஷியல் வெலாசிட்டி 6 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் இன்ட்டு 6 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு a வந்து மைனஸ் மியூ இன்ட்டு g. மியூ தான் நமக்கு வேணும், மியூ அப்படியே வச்சுங்க. g வந்து 10 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு s வந்து 9 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருது. இது 36 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 2 இன்ட்டு 9 18 வருது. 18 இங்க ஒரு 10 இருக்கு, அப்படி தானேப்பா? இப்போ மியூ இன்ட்டு ஒரு 10 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 18 36 கேன்சல் பண்ண என்ன வரும் 2 வரும். இந்த இப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு 2/10 தானேப்பா? அப்போ 0.2 வருது ஆன்சர். அப்படின்னா நமக்கு வந்து 9th கொஸ்டினுக்கு வந்து 0.2 ஆன்சர் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The coefficient of friction between the tires and the road is 0.4. The minimum distance covered before attaining the speed 8 meters per second starting from rest. ஆக்சுவலா வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் ஆகணும்னா சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகிறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இங்க எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது வந்து தான் இது வந்து பாடி கார் வந்து மூவ் ஆகிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படின்னா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து இங்க மூவ் பண்ண வைக்குது. அப்படி தானப்பா? அப்போ ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மியூ mg. ஏன்னா ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல மியூ இன்டு n ஈக்குவல் mg ன்னு போட்டு இது ma இஸ் ஈக்குவல் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ma போட்டு தட் இஸ் ஈக்குவல் மியூ இன்டு mg போட்டுருங்க. mm கேன்சல், a இஸ் ஈக்குவல் மியூ g. அப்போ மியூ g ஆக்சலரேஷன்ல போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ வந்து மியூ வந்து என்ன 0.4 கொடுத்துட்டாங்க, g வந்து 10 எடுத்துங்க. அப்போ a இஸ் ஈக்குவல் டு 0.4 இன்டு 10 போட்டோம்னா நமக்கு 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் தானேப்பா? இது வந்து தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் பிட்வீன் சொல்லிட்டு அட்டைனிங் a ஸ்பீட் ஆஃப் 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு இருக்காங்க, அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இனிஷியல் வெலாசிட்டி 0 போட்டு ஃபைனல் வெலாசிட்டி வந்து 8 மீட்டர் பர் செகண்ட் வருது. இப்போ 8 மீட்டர் பர் செகண்ட் வரதுக்கு டிஸ்டன்ஸ் டிராவல் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது ஃபார்முலா v ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as ன்னு போட்டுக்கோங்க. அப்போ u 0 தானே, v எவ்வளோ 8 கொடுத்துருக்காங்க. அப்போ 8 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு a வந்து நமக்கு 4 வந்திருக்கு, இன்ட்டு s ன்னு போட்டுங்க. அப்போ 8 இன்ட்டு 8 இஸ் ஈக்குவல் இங்கே 2 இன்ட்டு 4 வந்து 8 போட்டு இன்ட்டு s ன்னு போட்டுங்க. 8 கேன்சல் கரெக்டாக. அப்போ s இஸ் ஈக்குவல் டு 8 மீட்டர். அப்போ 8 மீட்டர் டிராவல் ஆச்சுன்னா இது வந்து 8 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி இது கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. A block is gently placed on a conveyor belt moving horizontally with constant speed. After t equal to 4 seconds, the velocity of the block becomes equal to the velocity of the belt. If the coefficient of friction between the block and the belt is 0.2, then the velocity of the conveyor belt அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இங்க என்ன ஆகுதுன்னா ஒரு கன்வேயர் பெல்ட் இப்படி இருக்குன்னு எடுத்துங்க. இது கன்வேயர் பெல்ட் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? சரி, இந்த பெல்ட்ல ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பிளேஸ் பண்றோம். இது வந்து வெலாசிட்டி v வெலாசிட்டில போகுது. அப்போ இந்த பிளாக் என்ன பண்ணோம்னா இந்த பெல்ட் மேல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மோஷன் அப்போஸ் பண்ற மாதிரி ஆக்ட் ஆகும். அது ஆக்ஷனா இருக்கும். அப்போ வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் பெல்ட் வந்து இந்த பிளாக் மேல ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணும். இந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் இந்த பிளாக் வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0ல இருந்து ஃபைனலா பிளாக்கு வந்து வெலாசிட்டி ஈக்குவல் டு பெல்ட் வெலாசிட்டி கொண்டு வந்துரும்.
அப்போ பெல்ட் வெலாசிட்டிக்கு வரும்போது என்ன ஆகும், ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0 ஆயிரும். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி 0 ஆச்சுன்னா ரெஸ்ட் ஆயிரும், ஃபிரிக்ஷன் 0 ஆயிரும். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் தி கன்வேயர் பெல்ட் கேட்கறது தான் இந்த பிளாக் உடைய ஃபைனல் வெலாசிட்டி. அது இந்த வெலாசிட்டி அக்வயர் பண்றது டைம் 4 செகண்ட் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு போட்டுங்க. ஃபைனல் வெலாசிட்டி தானே நம்ம கேட்டிருக்காங்க, அதான் கொஸ்டின் மார்க். டைம் டேக்கன் 4 செகண்ட் எடுத்துங்க. ஆக்சலரேஷனுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபிரிக்ஷனல் ஆக்சலரேஷன் நம்ம நிறைய முறை டிரைவ் பண்ணிட்டோம், மியூ ஜி அப்படின்னு வந்துருச்சு நம்ம ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா v = u + 18 எடுத்துக்கலாமா ஃபார்முலா. u 0 தானே, v தானே வேணும். a வந்து எவ்வளவு, மியூ இன்ட்டு ஜி இன்ட்டு டைம் டி போட்டுங்க. மியூ எவ்வளவு வந்துச்சு, 0.2 கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.2 கொடுத்துருக்காங்களா. ஜி எவ்வளோப்பா, ஜி வந்து அப்ராக்சிமேட்டா 10ன்னு போட்டுங்க. டைம் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4ன்னு போட்டுருங்க. அப்போ 0.2 × 4 8, 0.8 × 10 வந்து 8. ஸோ 8 மீட்டர்/செகண்ட். நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 8 மீட்டர்/செகண்ட்னு 11th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து பாருங்க 12th கொஸ்டின். தி பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி கேபிள் யூஸ்ட் டு புல் ஏ பாடி இஸ் 40 நியூட்டன். A body of mass 8 kg is resting on a table of coefficient of friction 0.2. The maximum acceleration which can be produced by the cable அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, இங்கே ஒரு டேபிள் இருக்கு, அது மேல பிளாக்கை பிளேஸ் பண்ணியிருக்கோம், அது மேல ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அந்த ஃபோர்ஸ் தான் டென்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இது மூவ் ஆகும்போது இங்க ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இங்க வந்து ஆக்சலரேஷன் ஏன்னு இருக்கும். ஆக்சுவலா டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, டி மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் ma தானே வருது. நமக்கு ஆக்சலரேஷன் தானே கேட்டிருக்காங்க. அப்போ a = t மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மியூ mgன்னு போட்டுக்கங்க. டிவைட் பை மாஸ் mன்னு போட்டுக்கலாமா. இப்போ டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, மேக்ஸிமம் 40 தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ 40ன்னு அப்ளை பண்ணிக்கங்க. மைனஸ் மியூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 0.2 கரெக்டுங்களா. அப்போ 0.2ன்னு போட்டுக்கங்க. மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 8 கிலோகிராம். அப்போ மாஸ் வந்து 8 கிலோகிராம் போட்டு ஜி 10 கொடுத்துட்டாங்க. டிவைட் பை மாஸ் 8ன்னு போட்டுங்க. இப்போ பாருங்க இந்த 0.2 × 10 2 × 8 வந்து 16 16 40ல 16 கழிச்சிருங்க. அப்போ 40ல வந்து 16 கழிச்சிட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க, 24 வருதா. 24 டிவைட் பை 8, 24 8ல டிவைட் பண்ணா 3 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ வந்து நமக்கு ஆக்சலரேஷன் வந்து 3 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு கிடைக்குது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the shown arrangement, mass of A = 1 kg, mass of B = 2 kg, coefficient of friction between A and B is 0.2. There is no friction between B and ground. The frictional force exerted by A and B equals frictional force exerted by A on B equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நல்ல கவனிங்க. இந்த கேஸ்ல வந்து நமக்கு இப்போ ஏபி டூகெதரா மூவ் ஆகுதா, டூகெதரா மூவ் ஆகலையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்னா வந்து நமக்கு இங்க மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு ஆக்ட் ஆகுது, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மியூ இன்ட்டு எம்ஏ மாஸ் ஆஃப் பிளாக் ஏ இன்ட்டு ஜின்னு எடுத்துங்க. இப்போ மியூ வந்து 0.2 கொடுத்துருக்காங்க, மாஸ் ஆஃப் தி பிளாக் வந்து ஏ வந்து 1 கிலோகிராம் இன்ட்டு ஜி வந்து நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது எவ்வளவு ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.2 × 10 வந்து 2 நியூட்டன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து 2 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த 2 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து இந்த பிளாக் ஏவை எவ்வளவு ஆக்சலரேட் பண்ணுது பார்க்கலாமா. அப்போ எவ்வளவு ஆக்சலரேட் பண்ணுதுன்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 2ன்னு போட்டீங்கன்னா மாஸ் வந்து 1 வருது, இன்ட்டு ஏ வந்து எவ்வளவு வருது, ஏ போட்டு ஈக்குவல் டுன்னா ஏ வந்து மேக்ஸிமம் 2. அதாவது பிளாக் ஏ மேல மேக்ஸிமமே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுறது 2ஆ தான் இருக்கும். சரிங்களா? அப்போ எவ்வளவு மேக்ஸிமம் ஆக்சலரேஷன்னா 2 தான் வரும். 2 விட மேக்ஸிமம் வர முடியாது. சரி, இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம்ல, இந்த ரெண்டு பிளாக் ஏவும் பியும் டூகெதரா மூவ் ஆகிற மாதிரி சும்மா அஸ்யூம் பண்ணி பார்ப்போம். அப்போ எவ்வளவு ஆக்சலரேஷன் வருது பார்க்கலாம். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மொத்த ஆப்ஜெக்ட் எம்ஏ பிளஸ் எம்பி இன்ட்டு ஆக்சலரேஷன் ஏ போட்டோம்னா ஃபோர்ஸ் எவ்வளவு வருது பாருங்க. நமக்கு இங்க ஃபோர்ஸ் வந்து 10 கொடுத்துருக்காங்க இல்லையா. ரெண்டு ஆப்ஜெக்டும் நம்ம எம்ஏவும் எம்பியும் கூட்டணும்னா என்ன வருது பாருங்க, எம்ஏவும் எம்பியும் கூட்டணும்னா 2 + 1 3. அப்போ 2 + 1 வந்து இந்த ஏ வந்து நம்ம 2 மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் 2 போட்டு பார்த்தோம்னா அப்போ வந்து என்ன வந்திருக்கு, 2 + 1 3, 3 × 2 6. அப்போ வரல இல்லைங்களா. அப்படின்னா வந்து இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே டூகெதரா ஆக்சலரேட் ஆகாது, டூகெதரா மூவ் ஆகுதுன்னு நினைச்சுதான் நம்ம போட்டுட்டோம். புரியுதுங்களா? அப்படின்னா நமக்கு ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கும். அதாவது எஃப் வந்து 10ன்னு போட்டிருந்து மாஸ் வந்து நம்ம 2 + 1 இன்ட்டு ஆக்சலரேஷன் ஏன்னு போட்டோம்னா ஏ கண்டுபிடிச்சோம்னா 10/3ன்னு வருது. அப்போ 3.33ன்னு வருது இல்லையா. அப்போ வந்து ரெண்டுமே டூகெதரா மூவ் ஆகணும்னா 3.33 ஆக்சலரேஷன். அந்த 3.33 ஆக்சலரேஷன் மூவ் ஆகிற அளவுக்கு பிளாக் ஏ மேல ஃபோர்ஸ் இருக்காது. ஏன்னா பிளாக் ஏ மேல ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் தானே ஏவை ஆக்சலரேட் பண்ணும். ஸோ ஏவை ஆக்சலரேட் பண்ணா அந்த ஃப்ரிக்ஷன் எவ்வளவு இருக்கணும்னு சொல்லுங்க. நமக்கு 3.33 வரணும். அதாவது பிளாக் ஏ மேல வந்து ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ் 1ன்னு எடுத்துட்டு ஆக்சலரேஷன் 3.33 போட்டோம்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் வந்து பிளாக் ஏ மேல வந்து 3.33 ஃப்ரிக்ஷன் வேணும். ஆனா வந்து நம்ம மேல ஃப்ரிக்ஷனே நமக்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 2 தானே. அப்போ வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 2 விட அதிகமா ஆக்ட் ஆகாது. அப்போ வந்து ரிலேட்டிவ் மோஷனா இருக்கும் இங்க. ஸோ தட் இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 2 நியூட்டன் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? 13th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்.
இப்போ 14th question பார்க்கலாம் பாருங்க. A block of mass m is placed on the top of another block of mass capital M as shown in the figure. The coefficient of friction between them is mu. The maximum acceleration with which the block m may move so that small m also moves along with it is அப்படின்னு question சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 14th கொஸ்டினுக்கு வந்து தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் தி பிளாக்ஸ் வந்து மியூன்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் வித் விச் தி பிளாக் எம் மே மூவ் ஸோ தட் எம் ஆல்சோ மூவ் அலாங் வித் இட் இஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா ரெண்டுமே டுகெதராக மூவ் ஆகணும்னா இந்த ஸ்மால் எம் மேலே வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்மால் எம் மேலே மேக்ஸிமம் ஃபோர்ஸே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனாக இருக்குன்னா இந்த எஃப்எல் இஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜின்னு வந்துடும். இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எம்ஏன்னு போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு மியூ எம்ஜின்னு எடுத்துக்கிட்டு எம்எம் கேன்சல் பண்ணிட்டா ஏ ஈக்குவல் டு மியூ ஜி. அப்போ மேக்ஸிமம் ஆக்சலரேட் ஆகணும்னா இந்த பிளாக் ஸ்மால் எம் மேல மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தானே ஆக்ட் ஆகுது, அதனால மியூ ஜி ஆக்சலரேஷன்ல தான் போக முடியும். ஸோ 14th ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A block of mass 4 kg is placed on a rough horizontal plane. A time dependent force F equal to kT square acts on the block where K equal to 2. Coefficient of friction 0.8. Force of friction between the block and the plane at T equal to 2 second கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ T equal to 2 secondல எவ்வளவு ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் வந்து 2 செகண்ட்ல எவ்வளவு பார்க்கலாம். K T ஸ்கொயர் தானே சொல்லியிருக்காங்க. இந்த K வந்து எவ்வளவு வந்திருக்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. T வந்து 2ன்றதுனால 2 ஸ்கொயர் போட்டு 2 × 4 வந்து 8ன்னு போட்டுக்கலாம். அப்போ 8ன்னு ஒரு ஆன்சர் இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம அப்ளைடு ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ஈக்குவல்னு சொல்லிட முடியாது இல்லையா. இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு, இந்த அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்கு. அப்ளைடு ஃபோர்ஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கும்போது ஈக்குவலா இருக்கும். ஒரேல அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆச்சுன்னா அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வரணும். அதனால நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். இங்க என்னன்னு எடுத்துங்க, இந்த எம்ஜின்னு எடுத்துங்க. அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு வந்து ஃபார்முலா மியூ இன்ட்டு என் தானே. மியூ இன்ட்டு என் வந்து எம்ஜின்னு போட்டுங்க. மியூ வந்து 0.8 போட்டு எம் வந்து நம்ம 4ன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு ஜி வந்து 10ன்னு எடுத்துக்கோங்க. அப்படி பண்ணா 0.8 × 10 வந்து 8, 8 × 4 24. அப்படின்னா மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 24 நியூட்டன் வருது. அப்படின்னா நம்ம அப்ளைட் ஃபோர்ஸ் 2 செகண்ட்ல 8 நியூட்டன் தான் இருக்கு. அப்படின்னா வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால அப்போ வந்து அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து மோர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருந்தால் தானே மூவ் ஆக போகுது. அப்போ இது மூவ் ஆகாத கண்டிஷன்ல ஃப்ரிக்ஷனும் அப்ளைட் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆயிருக்கணும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் 8 நியூட்டன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா இது 0.8 × 10 இது 8 × 4 வந்து 32 வருது. இருந்தாலும் சரி, நமக்கு எப்படி இருந்தாலும் அப்ளைட் ஃபோர்ஸ் 8 தான் இருக்கு, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 32 இருக்கு. அப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கிறதுனால நமக்கு அப்போ 8 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். அப்போ 8 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A block of weight 5 Newton is pushed against a vertical wall by a force of 12 Newton. The coefficient of friction between the wall and the block is 0.6. The magnitude of the force exerted by the wall on the block கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கான்செப்ட் எடி பண்ணலாம் பாருங்க. இங்க வந்து இந்த பிளாக் வந்து எவ்வளவு ஃபோர்ஸ்ல புஷ் பண்றோமோ அவ்வளவு ஃபோர்ஸ் தான் இந்த வால் வந்து பிளாக் மேல புஷ் பண்ணோம். அப்போ நார்மல் ரியாக்ஷன் ஈக்குவல் 12 நியூட்டன் எடுத்துங்க. இங்க வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 5 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த பிளாக் வந்து வெயிட் புல் பண்றதுனால இங்க ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது வந்து இந்த பாடி வந்து ஃபர்ஸ்ட் இந்த புல்லிங் ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட நம்ம ரிலேட் பண்ணணும். இப்போ புல்லிங் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருந்துச்சுன்னா இங்க ஆக்ட் ஆகிறது வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கும், அந்த கண்டிஷன் இருக்கும். ஒருவேளை புல்லிங் ஃபோர்ஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருந்துச்சுன்னா அப்போ வந்து இங்க ஃப்ரிக்ஷன் வந்து ஈக்குவல் டு புல்லிங் ஃபோர்ஸ் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கலாம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு என். மியூ எவ்வளவு கொடுத்தாங்க 0.6, என் வந்து பாருங்க 12 கொடுத்துருக்காங்க. 0.6 × 12 எவ்வளவு வருது சொல்லுங்க, 18 நியூட்டன் அப்படின்னு வருதுங்களா. சரி, அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்க புல்லிங் ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு, வெயிட் வந்து 5 நியூட்டன் தானே இருக்கு. அப்படின்னா இந்த புல்லிங் ஃபோர்ஸ் வந்து லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கு. புல்லிங் ஃபோர்ஸ் வந்து நமக்கு லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருக்கு. அதனால வந்து என்ன ஆகும்னா புல்லிங் ஃபோர்ஸும் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகணும், ரெஸ்ட்ல இருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க ஈக்குவல் டு புல்லிங் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் 5 நியூட்டன் இருக்கு. இங்க நம்ம கேட்டது மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி வால் ஆன் தி பிளாக் தானே கேட்டாங்க. அப்போ இந்த வால் வந்து பிளாக் மேல இந்த ஒரு 12 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, அடுத்து இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஒரு 5 நியூட்டன் எக்ஸர்ட் பண்ணுது. அப்போ வந்து வால் எக்ஸர்ட் பண்றது பிளாக் மேல ஒரு 12 நியூட்டன் புஷிங் ஃபோர்ஸும், அடுத்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் இந்த வால் தான் அந்த பிளாக் மேல எக்ஸர்ட் பண்றது, அது ஒரு 5. அப்போ இந்த 5ம் 12ம் வந்து பர்பெண்டிகுலரா இருக்குதுனால ரிசல்ட் வந்து பித்தாகரஸ் தேற்றம் எடுத்தோம்னா 12 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் போட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 13 நியூட்டன் வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து 13 நியூட்டன். 16th வந்து நமக்கு 4th ஆப்ஷன் கரெக்டா வந்திருக்கு. அடுத்து பாருங்க 17th கொஸ்டின். A body of mass 10 kg is placed on a rough surface pulled by a force F making an angle of 30 degree above the horizontal. If the angle of friction is also 30 degree, சரிங்களா,
then the minimum magnitude of force F requires to move the body is equal to. அப்ப angle of friction கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, angle of friction கொடுத்திருக்காங்க. அப்ப tan theta equal to mu னு தெரியும் இல்லைங்களா, அதுல இருந்து theta வந்து 30 டிகிரினா tan 30 டிகிரி is equal to mu னு வரும். அப்ப mu is equal to 1/√3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பிளாக் எடுத்திருக்காங்க. இந்த பிளாக் மேல ஃபோர்ஸ் வந்து இப்படி அப்ளை பண்றாங்க. இந்த ஃபோர்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் 30 டிகிரி வித் ஹாரிசான்டல் இருக்கு. அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் ரிசால்வ் பண்ணா இங்க F காஸ்டான ஒரு ஃபோர்ஸ் எடுத்துங்க. அடுத்து இங்கிட்ட ஒரு F sin θ ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கங்க. சரிங்களா, mg னு ஒரு ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகும். அடுத்து நார்மல் ரியாக்ஷன் இப்படி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஃபிரிக்ஷன் ஒன்னு இப்படி ஆக்ட் ஆகும். அதாவது இந்த F வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிசால்வ் பண்றேன். வெர்டிகல் காம்பனன்ட் F sin θ, ஹாரிசான்டல் காம்பனன்ட் F cos θ, நார்மல் ரியாக்ஷன் அப்போர்ட் mg டவுன்வர்ட் இருக்கு. இந்த F இப்படி இருக்கு. இப்போ y டைரக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் 0 போட்டீங்கன்னா அப்ப n plus F sin θ is equal to mg அப்படின்னு வருது. இதுல இருந்து n is equal to mg minus F sin θ னு வரும். சரிங்களா, நமக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா mu into n, n வந்து mg minus F sin θ னு இருக்கு. இது வரைக்கும் நமக்கு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடைச்சிருக்கு. நமக்கு மேக்னிட் ஆஃப் ஃபோர்ஸ் ரிக்வைர்ட் டு மூவ் பண்றாங்க. அப்படின்னா இந்த F காஸ்டா தான் இந்த F வந்து ஓவர் கம் பண்ணணும். அப்படின்னா F காஸ்டா should be greater than or equal to லிமிட்டிங் ஃபிரிக்ஷனா இருக்கணும். அப்ப F காஸ்டா இந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் போடுங்க. அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் தான் இங்க போட்டுருக்கும் பாருங்க. அப்ப F காஸ்டா இஸ் ஈக்குவல் என்ன பண்றேன்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வந்து mu mg னு போட்டுட்டு இந்த உள்ள mu உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் mu into F sin θ அப்படின்னு வருது. கரெக்ட்டுங்களா, இந்த mu F sin θ லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துருங்க. அப்ப F காமன் எடுத்துட்டா cos θ plus என்ன வருது பாருங்க, mu sin θ போட்டுக்கலாமா. ஏன்னா இந்த mu F sin θ ஒரு சைடுல கொண்டு வந்துட்டேன். is equal to mu mg னு இருக்கு. கரெக்ட்டுங்களா, இப்போ F is equal என்ன வரும் பாருங்க, mu mg divided by cos θ plus mu sin θ னு வருது. இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். mu எவ்வளோ 1/√3. கரெக்ட்டுங்களா, mu வந்து நமக்கு 1/√3 னு வந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த θ வந்து m வந்து எவ்வளவு கொடுத்தாங்க 10 கிலோகிராம். அப்ப 10 னு போட்டுங்க. g வந்து ஒரு 10 னு போட்டுங்க. டிவைட் பை cos θ வந்து √3/2 னு போட்டுங்க. sin θ வந்து 1/2 போட்டுங்க 30 டிகிரிக்கு. இது எல்லாமே சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு F என்ன வரும் பாத்தீங்கன்னா 50 நியூட்டன் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அது ஆன்சர் வந்து நம்ம இங்க எழுதி இருக்கோம். இங்க வந்து 50 நியூட்டன் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. 17th क्वेश्चनக்கு 18th क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. A block of mass 2 kg rest on a rough inclined plane. கரெக்ட்டுங்களா, rough inclined plane அப்படி நமக்கு வந்திருக்கு. Making an angle of 30 degree with the horizontal. The coefficient of static friction between the block and the plane is 0.7. The frictional force acting அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து ஒரு பிளாக் இருக்கு, நல்லா கவனிங்க. பிளாக் இருக்கு, இங்க வந்து ஒரு மாஸ் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். 2 கிலோகிராம் மாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கு. இங்க வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து 0.7 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆங்கிள் ஆஃப் ரெஃபோர்ஸ் இருக்குல்ல, tan ஆல்ஃபா = 0.7. சரி, அப்படி போட்டோம்னா இந்த tan ஆல்ஃபா = 0.7 ஆல்ஃபா வந்து கிரேட்டர் தென் நமக்கு 30 டிகிரி தான் வரும். கிரேட்டர் தென் 30 டிகிரி வரும். சரிங்களா, அப்படின்னா வந்து இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு கவனிங்க. ஆக்சுவலா tan ஆல்ஃபா = 0.7 போட்டீங்கன்னா வந்து tan 30 என்ன வரும் பாத்தீங்கன்னா tan 30 வந்து நமக்கு 0.577 வருது. அப்போ tan ஆல்ஃபா = 0.7 கிரேட்டர் தென் 30. ஆல்ஃபா நமக்கு ஆங்கிள் வந்து ஆல்ஃபா வந்து ஆங்கிள் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து ஆங்கிள் ஆஃப் ரெஸ்பான்ஸ் கிரேட்டர் தென் 13 வருது. ஆங்கிள் ஆஃப் ரெஸ்பான்ஸ் கிரேட்டர் தென் 13 வருது. அப்படின்னா இது ரெஸ்ட்ல இருக்கு. ஏன்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கிரேட்டர் தென் ஆங்கிள் ஆஃப் ரெஸ்பான்ஸ் இருந்தா தான் ட்ரைஸ் டு மூவ் ஆகும். அப்ப ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இங்க புல்லிங் ஃபோர்ஸ் mg sin θ, ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து mg sin θ பேலன்ஸ் பண்ணணும். அப்ப வந்து இங்க ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தான் இருக்கும், லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இருக்காது. அப்ப ஃபிரிக்ஷன் இஸ் ஈக்குவல் mg sin θ அப்படியே நம்ம எழுதிட்டோம்னா m வந்து எவ்வளவு கொடுத்தாங்க 2 னு கொடுத்திருக்காங்க. g வந்து நம்ம g 9.8 னு எடுத்துங்க. இந்த sin θ வந்து θ வந்து 30 டிகிரி தானே. அப்ப sin 30 வந்து 1/2 னு போட்டா 2 கேன்சல் ஆயிட்டு 9.8 நியூட்டன் கிடைக்குது. சோ ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 9.8 நியூட்டன். 18th क्वेश्चनக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்டா வந்திருக்கு. அடுத்து பாருங்க 19th क्वेश्चन போலாம். A minimum force F is applied to a block of mass 102 kg to prevent it from sliding on a plane with an inclination angle 30 degree with the horizontal. If the coefficient of static and kinetic frictions between the block and the plane are 0.4 and 0.3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க respectively, then the force F is equal to, அப்போ minimum force F is applied to move the block 102 kg சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அதாவது டு பிரிவென்ட் இட் ஃப்ரம் தி ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றேன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளவு மினிமம் ஃபோர்ஸ் வேணும் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்குன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இதுதான் வந்து இப்போ இன்க்ளினேஷன் θன்னு எடுத்துங்க. இப்போ இது பிளாக் இங்க இருக்கு,
இங்க mg sin theta ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். ஆக்சுவலா இந்த mg sin theta ஃபோர்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஃப்ரிக்ஷன் இருக்கும் போல, அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கும். சரிங்களா? அதனால வந்து இது ஸ்லைட் டவுன் வந்துருது, ஆக்சலரேஷன் ஸ்லைட் டவுன் வந்துடும். அப்போ ஆக்சலரேஷன் டவுன் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோர்ஸ் அப்வர்ட் அப்ளை பண்றோம். இந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இதை ரெஸ்ட்ல கொண்டு வரும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம mg sin theta எவ்வளவு இருக்கும் பார்க்கலாமா? mg sin theta equal m எவ்வளவு 102 இன்டு g எவ்வளவு சொல்லுங்க? g வந்து நமக்கு 10 ன்னு எடுத்துக்கலாம். இன்டு sin theta sin 30 தானே, sin 30 1/2 போட்டோம்னா ஆல்மோஸ்ட் இது 510 நியூட்டன் வருது. அடுத்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா mu mg cos theta. mu mg cos theta mu வந்து எவ்வளவு கொடுத்தாங்க பாருங்க. நம்ம ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா 0.4 ன்னு போடணும். 0.4 இன்டு g வந்து நம்ம 10 ன்னு போட்டு, சரிங்களா, m வேற இருக்கு இல்லைங்களா, m ஒன்று அப்ளை பண்ணா அதுக்கு ஒரு 102 போட்டு காஸ்ட் வந்து √3/2, காஸ்ட் வந்து √3/2 இதை போட்டோம்னா இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன வரும்னா 353 நியூட்டன் வரும். பாருங்க, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் லெஸ் தென் புல்லிங் ஃபோர்ஸ் mg sin theta இருக்கு, அதனால தான் ட்ரைஸ்ட் டவுனோட இருக்கும். அப்போ இதை ரெஸ்ட்ல கொண்டு வரனா இந்த f இருக்கு இல்லையா, இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் f வந்து அப் தி பிளேன் ஆக்ட் பண்ணும்போது இது நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். அப்போ f பிளஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு mg sin theta. அப் தி பிளேன் இருக்கிற ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன் தி பிளேன் போட்டுருக்கு ஃபோர்ஸ் mg sin theta போட்டுடலாமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்ளைடு ஃபோர்ஸ் எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி மினிமமா இது ரெஸ்ட்ல கொண்டு வர முடியும் பாத்தீங்கன்னா mg sin theta மைனஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அப்போ mg sin theta எவ்வளவு 510 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 353 நியூட்டன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிருங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது பாருங்க, 157 நியூட்டன் கிடைக்குது. அப்போ 19th கொஸ்டினுக்கு 157 நியூட்டன் கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A box of mass 8 kg is placed on a rough inclined plane of inclination theta. Its downward motion can be prevented by applying an upward pull F, and it can be made to slide upward by applying a force 2F. The coefficient of friction between the box and the inclined plane அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்து இது இன்க்ளைனேஷன் இப்படி இருக்கு தீட்டா, புரியுதுங்களா? இங்க வந்து ஒரு பிளாக் இருக்கு. இப்போ வந்து mg sin theta ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. இதை வந்து மூவ் ஆகாம இருக்கிறதுக்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஆக்சுவலா mg sin theta கிரேட்டர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் சர்டைன் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணி இதில் ரெஸ்ட்ல கொண்டு வர முடியுது. புரியுதுங்களா? அப்போ F இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா F பிளஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஆக்சுவலா F பிளஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு mg sin theta அப்படின்னு வருது இல்லைங்களா? அப்போ F இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? mg sin theta மைனஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஆனா வந்து செகண்ட் கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா இதை வந்து மேல மூவ் பண்ணணும்ட்டாங்க. அப்போ மேல மூவ் பண்ணணும்னா அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டவுன், ஆப்போசிட் தி மோஷன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் டவுனோட வந்துட்டு mg sin theta டவுனோட இருக்கும். mg sin theta டவுனோட இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றது என்னன்னா இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனையும் mg sin thetaவையும் ஓவர் கம் பண்ணணும். அப்படிங்க இந்த ஃபோர்ஸ் வந்து டபுள் தி எஃப் 2Fன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 2F ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி F வந்து இங்க mg sin theta மைனஸ் FL கண்டுபிடிச்சிருங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்போ 2 இன்ட்டு mg sin theta மைனஸ் FL. FL வந்து mu mg cos theta அப்படி போட்டுக்கலாமா? mu mg cos theta போட்டு இஸ் ஈக்குவல் டு இங்க FL வந்து mu mg cos theta போட்டுட்டு பிளஸ் இந்த mg sin theta போட்டுங்க. mg sin theta போட்டுட்டோம். இப்போ நம்ம என்னென்ன கேன்சல் பண்ணலாம்? காமனா mg கேன்சல் பண்ணிருங்கப்பா. mg கேன்சல் ஆயிருச்சு. இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணா 2 sin theta மைனஸ் 2 mu cos theta இருக்குங்களா? தட் இஸ் ஈக்குவல் இங்க என்ன இருக்கு பாருங்கப்பா, இங்க வந்து இங்க ஒரு mu இருக்கா, mu cos theta இருக்கு, பிளஸ் இங்க sin theta இருக்கு. சரி, இப்போ இந்த sin theta லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2 sin theta மைனஸ் sin theta வருது. இந்த மைனஸ் 2 mu cos theta ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 3 mu cos theta ஆயிரும். 3 mu cos theta ஏன்னா ஆல்ரெடி ஒரு cos theta இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த sin theta இந்த cos theta நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் mu இங்கே வச்சுங்க. mu இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்? sin theta டிவைட் பை 3 cos theta போட்டுக்கலாமா? அப்போ sin theta பை cos theta tan theta தானே வருது. இது 1/3 தானே இருக்கு. அப்போ 1/3 tan theta. ஸோ 1/3 tan theta நமக்கு ஆன்சர் வந்து 20th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்குப்பா.